ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே நீங்கள் பிஸியாக காணப்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கிறதுங்க. கிரக நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உத்தியோகம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த காரியம் முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற மனக்கவலை இருக்குங்க. வீண் அலைச்சல் குறைய ஆரம்பிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலை இருக்கும். சக மாணவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எதுலேயுமே சற்று கூடுதலாகவே இருக்க பாருங்கள். மனக்கவலை நீங்கும். காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படலாம். வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. தங்களது சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படலாம். பக்தியில் நாட்டம் அதிகமாகும். நெருங்கிய நண்பர்களிடம் மனஸ்தாபங்களும் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் சற்று அனுசரித்து போகிறது நன்மையை தருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பளு ஏற்பட்டாலும் எப்படியாவது செய்து முடித்து விடுவாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் உண்டாக பெறுவீங்க. சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காம இருக்கிறது நல்லதுங்க. பணவரத்தில் தாமதம் இருக்கத்தான் செய்யும். மாணவர்களுக்கு கல்வியில் பின்தங்கிய நிலை மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது அவசியம். காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் ஏற்படும். அதனால் எதுலேயுமே கவனமாக இருக்க பாருங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். அனைவரிடமும் அனுசரித்து செல்வீங்க. பணவரத்து கூடும். ஆன்மீக செலவுகளும் உண்டாகும். காரிய தடை தாமதம் விலகும். ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக நீங்கள் உடைக்க வேண்டியும் இருக்கலாம். அந்நிய மொழி பேசுபவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களிடத்தில் உதவி கிடைக்க பெறுவீங்க. வசிக்கக்கூடிய இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்பு கிடைக்கும். தொழில் போட்டிகளும் விலகும். தேவையான நிதி உதவி கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கத்தான் செய்யும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கையும் ஏற்படலாம். தாய் வழி உறவினர் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. தடைவட்ட காரியங்களில் தடை நீங்க பெறுவீங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கவும் செய்யலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலகும். தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. காரிய தடை தாமதம் உண்டாகலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் கவனமாக செயல்படுவதும் நல்லது. எல்லா நன்மைகளும் பார்த்திங்கன்னா உண்டாகும். குடும்ப பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் தீர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கின்றது. அதே நேரம் அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது யோசிக்கிறது நல்லதுங்க. பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையுமே நன்கு யோசித்து அதற்கு பிறகு செய்கிறது நன்மையை தரும். மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க. பண கஷ்டம் மன கஷ்டம் நீங்க பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறுவீங்க.
மன தெளிவு உண்டாகுங்க. எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கலாம். வயிறு கோளாறு உண்டாகும். பணவரத்து கூடும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்க செய்யலாம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க. ஏற்றுமதி சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய பாக்கி வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடன் அனுசரித்து செல்வாங்க. விசேஷ நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளவும் நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனவிருத்தம் நீங்கும். பிள்ளைகளின் உடல்நிலையில சற்று கவனமாயிருங்க. திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியதாகவும் இருக்கலாம். மன தைரியமும் அதிகரிக்கலாம். மனோதைரியம் கூடுங்க. எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிச்சிடும். எந்த சூழ்நிலையையும் அனுசரித்து செல்வீங்க. வீண் குழப்பம் காரிய தடை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். கவன தடுமாற்றமும் ஏற்படலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் பணவரத்து ஓரளவுக்கு தாமதப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படுங்க. எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல மெத்தன போக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றங்கள் உண்டாவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க. இந்த நேரத்தில் மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்திருக்க இது உதவும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் காதல் விஷயத்தில் தங்களுடைய துணையுடன் பேச்சில் மென்மையாக இருக்க பாருங்க. திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு தொடங்குவதற்கு சற்று பொறுமை தேவைங்க. தொழிலில் தங்களுடைய கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் பாராட்டப்படும். புதிய திட்டங்களில் ஈடுபடுவதற்கு முன்பு நன்கு ஆலோசனை பண்ணுங்க. வணிகர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கவனமாக திட்டமிட பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. பண வசதி கூடும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறலாம். எதிர்பார்த்த தகவல் சேரும். மேலும் இடமாற்றமும் உண்டாகுங்க. எதிர்பாராத திடீர் செலவுகளும் உருவாகலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல திடீர் செலவுகள் ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம். அதற்கு ஏற்றவாறு நீங்க திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க. செலவு கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியமாகிறது. அதே நேரம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யறது நன்மையை தரும். தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியுங்க. சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கப்பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆலோசனை கேட்கிறத தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் உண்டாக பெறும். வாகனங்களை இயக்கும் போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். பணவரத்து கூடும். நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க. மேலிடத்தில் இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் சேரலாம். அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நன்றாகவே இருக்கும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் உற்சாகம் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக பெறுவீங்க. வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். கடன் விவகாரங்கள்ல எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழிலில் முன்னேற்றத்தை காண்பாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு தைரியம் அதிகரிக்கலாம். சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாம மனதில் புது திட்டங்கள் உருவாகலாம். புதிய தொடர்புகளால நன்மைகளும் உண்டாக பெறுவீங்க. வீண் பகை, மனசஞ்சலம், தேவையற்ற செலவு ஆகியவை அகலும். வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகும் செலவுகள் குறையலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும். புது தொழிலில் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறலாம். மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாக பெறலாம். எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க. காரியங்களில் தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்குங்க. தேவைகள் பூர்த்தியாகவும் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு நீடிக்க பெறுவீங்க. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நடக்கும். வியாபாரத்தில் சீரான வளர்ச்சி இருக்கும். அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும். கலைத்துறையினருக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ், பாராட்டு கிடைக்காமலும் போகலாம். இருந்தாலும் அதை நினைச்சு கவலைப்பட தேவை கிடையாது. அரசியல்வாதிகள், சமூக சேவகர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காம உழைக்க வேண்டியதாக இருக்கும். மாணவர்கள் அதிக சிரத்தை எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழில் நிமித்தமாக இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தங்களின் தரத்தை விட தீயோரோடு சகவாசத்தை குறைக்க வேண்டியது அவசியம். இருப்பினும் தெய்வ அனுகூலத்தால விடுபட்டு முன்னேற்றம் சேரலாம். உறவினர்கள் வகையில வீண் மனக்கசப்பு வரலாம். வெளியூர் பயணங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அதீத உழைப்பின் மூலமே அனைத்து நற்பலன்களையும் பெற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். தேவைகள் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும். உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்கு தடையின்றி கிடைக்கப்பெறுவீங்க. உடன் பணி புரிபவர்கள் ஆதரவுடன் இருப்பாங்க. புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்ய பாருங்க. அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவாங்க. புகழ், பாராட்டும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிலையில இருப்பாங்க. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பலருக்கும் வெற்றி நிச்சயம். பொதுநல சேவகர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க.